சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது நடைபெற்று வருகிறது. காலையில ஒரு 20 மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 21 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தான். தேர்தலுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி, ஒவ்வொரு தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று இன்று காலை நடந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பிரச்சனைகள், அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நாளையும் தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது காலை, மாலை என 2 அமர்வுகள் நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.